ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொண்டக்கடலையில் தான் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முறுமுறுன்னு சூப்பராக காரசாரமாக எப்படி கொண்டக்கடலை வடை செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. சாயங்காலமாக நான் வடை செய்கிறதுக்கு நான் காலையிலேயே ஒரு 7 மணிக்கெலாம் ஒரு கப்பு கொண்டக்கடலையை 2 தடவை கழுவிட்டு நான் ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது தண்ணி இல்லாமல் வெடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச கொண்டக்கடலையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த வடை. ஒரு 5 பல்லு பூண்டை தோலோடவே தட்டி போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கொண்டக்கடலையில் இந்த மசாலா எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த கொண்டக்கடலையில் ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் இருக்கும், அதனால் அதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா வடை ஷேப்புக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வடையாக தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் எல்லா வடையும் தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு வடையாக கடாய்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை வடை போட முடியுமோ அத்தனை வடை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடணும். உடனே நீங்கள் திருப்பினீங்கன்னா அது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொண்டக்கடலை இல்லையா, அதனால் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக திருப்பி வேக வச்சு எடுத்துக்கணும். இது கொண்டக்கடலைன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக எல்லா பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கொண்டக்கடலை வடை ரெடி. இந்த வடையில் நீங்கள் பச்சை மிளகாவை மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கடித்து சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.